ஒரு காரியத்தை நினைக்கும் போது கோவம் வரும் இல்லையா? கடந்த கால சம்பவங்கள் கோவம் வரும், ஒரு மாதிரி விரக்தி வரும். அந்த ரிசன்ட்மெண்ட்டுமாங்க. ரிசன்ட்மெண்ட்னா அது திங்க் அகெயின், அதையே திரும்பி ஃபீல் பண்றது. அன்னைக்கு அவமானப்பட்ட போது என்ன கவலை கஷ்டம் இருந்துச்சோ அது ஒரு ஆள் சொல்றீங்க பாத்தீங்களா, சொல்லும் போது கண்ணீர் வருது. ஏன் வருது? அதே ஃபீலிங்க திரும்பி நீங்க ஃபீல் பண்றீங்க. அது தவறு. நீ கவலையும் வேதனையும் நினைச்சீங்கன்னா உங்க எச்சிலே விஷமா மாறும். அதுக்கு பதிலா ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க, இந்த காயங்கள் எல்லாம் நீங்க மாற்றுவே நினைங்க. சங்கீதக்காரன் தாவீது 23 சொல்றான் இல்லையா, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். அதை யார்கிட்ட சொன்னாங்க? அந்த ஆட்டுட்டு தாங்க சொல்லியிருப்பான். கொலகலையே ஒடிச்சு போட்டுக்கிட்டு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்கு என்ன தெரியும் பாவம்? அதுகிட்ட தாங்க சொன்னா. ஒருத்தரும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே கைவிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் விடுகிறான்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வர நேரத்தை ஆண்டவர் உடனே ஆட்டுட்ட பேசல, ஆண்டவர்கிட்ட பேசுறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே நீங்க கூட இருக்கீங்க, ஒரு கோலும் தடியும் என்ன தேற்று. பாட்டுட்ட பேசுறாங்க, கத்தட்ட பேசுனாங்க. அப்ப யார் இருந்தா? ஒருத்தரும் இல்ல, கத்தர் மட்டும்தான் இருந்தார். அப்புறம் சொல்றான், ஆண்டவர் நீங்க கூட இருக்கீங்கன்னா நிச்சயமாகவே நன்மையும் கிருபை என்னையும் தொடரும். அதான் உள்ள இருக்கிற பிரசன்னத்தை மேனிஃபெஸ்டட் குளோரியா வெளியே கொண்டு வர்றது.